வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாமா, நெய் உபயோகப்படுத்தலாமா? இது ஒரு பெரிய கேள்வியாக போயிடுச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. பண வசதி இருக்குது இல்லை, முதல்ல தீபம் எதற்காக ஏற்றணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருட்டு இருக்காது. அந்த மாதிரி தான் ஒளி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்வாள், சுபம் கிடைக்கும். அந்த ஒளியில் இருந்து ஒரு சிறு வெப்பம் வரணும், அந்த வெப்பத்தை நம்ம வாங்கிக்கணும். அப்போ உடம்பில் இருக்கிற அந்த வியாதிகள் மட்டுமல்ல, டாக்ஸிக் தேவையில்லாத சிந்தனைகள், இருட்டுங்கிற குழப்பம் உங்களுக்கு போகும். அதே மாதிரி ஒரு வீட்டில் விளக்கை ஏற்றினாலே அந்த வீடே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும். இருக்கிறது வெப்பம், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த எண்ணெயில் இருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய தன்மை குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சி உங்களுக்கு மனோ சிந்தனையை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். சிந்தனை தெளிவாக இருக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. இதுக்காக தான் தீபம் ஏற்றுறது. இப்போ நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும் அப்படின்னிங்கன்னா, இந்த எள்ளுக்கு உஷ்ணம், நான் இல்லைன்னு சொல்ல. சிவனது அங்கத்தில் இருந்து கிடைச்சது எள்ளு. அந்த எள்ளு அதனால தான் தீபமாக போடுறது. மற்றதெல்லாம் தாவரம், உங்களுக்கு பூமியில் இருந்து கிடைச்ச விதை. ஆனால் இந்த எள்ளுக்கு ஆரிஜின் விதை எங்கே இருந்து கிடைச்சது அப்படின்னா, சிவனது அங்கத்தில் இருந்து கிடைச்ச மூல விதை. அதில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த தீபத்தினுடைய எண்ணெய் உங்களுக்கு குளிர்ச்சியை தரும், உடல் ஆரோக்கியத்தை தரும், மன நிம்மதியை தரும், கண் திருஷ்டியை போக்கும், வாஸ்து தோஷம் போக்கும், வீட்டில் ஒளி படரும். நெய்யில் போடக்கூடியதுக்கு அர்த்தம் வேறு. நெய்க்கு வேறு ஜெனரேஷன் கிடையாது, அதுதான் லாஸ்ட் ஜெனரேஷன். அது போடக்கூடிய பர்பஸு, அதனால் வரக்கூடிய பலன்கள் வேறு. அது உங்களுக்கு தேவை, உங்கள் ஜாதகத்தில் எந்த எண்ணெயை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு. இப்போ நிறைய ஜோதிடர்கள் 5 எண்ணெய், முக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எண்ணெய் இது விளக்குக்குன்னு உள்ள எண்ணெய் அப்படின்னு விற்கிறாங்க. அப்போது அதனுடைய அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த விளக்குக்குன்னு விற்கிற எண்ணெய் அது உயர்ந்த தரமா அல்லது கொஞ்சம் குறைந்த தரமா? குறைந்த தரமாக இருந்ததுன்னா விலை கம்மியாக இருக்கும், உயர்ந்த தரமாக இருந்தால் விலை அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற எண்ணெய்க்கும் இதுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? அது ஏன் நீங்கள் விளக்குக்குன்னு தனியாக கொடுக்குறீங்க? அப்போ நம்ம யோசிக்கணும், அதில் கொழுப்பு சேர்க்கப்படுகிறதா, இயற்கை இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆகவே யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.